Hey guys, welcome back. Realme கிட்ட இருந்து இந்த புது வருஷத்துல என்ன ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க, எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தோம். பட் ரியல்மி சைட்லேருந்து நம்மளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நேற்று வந்து சைனாவில் V15 லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்பெக் வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். நேற்று நம்ம டெக் அப்டேட் வீடியோலையும் வந்து சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கி ஒரு புது அப்டேட் என்னென்னு பார்த்தோன்னா, இவங்க இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியன் சர்டிஃபிகேஷனுக்காக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து BIS சர்டிஃபிகேஷன் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ இதில் லிஸ்டிங்காக இருக்கிறதுனால கூட சீக்கிரமாகவே வந்து இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண இருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க, இல்லை அப்படி என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே யூஸ்வல் ரியல்மியோட டிசைன் மாதிரி தான் தெரியுது. பட் அந்த KOI அப்படின்னு ஒரு கலர் புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடலில் வந்து டபுள் லேயர் டெக்ஸ்சர் கோட்டிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. டோட்டலாகவே வந்து பிளாஸ்டிக் பில்டு தான், பட் இதில் வந்து ஒரு 3 லேயர் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. டெக்ஸ்டர் மேட் ஃபினிஷோட இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் டிசைன் பேட்டர்ன்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாகவே இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கலர்ஸ்னு பார்த்தோன்னா சில்வர், KOI அண்ட் ப்ளூ அப்படின்னு 3 மாடலில் வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கலர்ஸ் எல்லாமே வந்து நல்ல இம்ப்ரெசிவாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட திக்னஸ் வரும்போது 8.3 mm தான் திக்னஸ் இருக்குது. ஸோ திக்னஸ் இந்த இடத்துல கம்மியாக இருக்குது. பட் வெயிட் வந்து செம்மையாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. 175 கிராம்ஸ் தான் இருக்குது. வெயிட்டை பற்றி நம்ம பேசணுன்னா கண்டிப்பாக வந்து ரியல்மி ஒரு மாசான சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போது வர ஸ்மார்ட் ஃபோன்லாம் உங்களுக்கே தெரியும், 200 கிராமுக்கு கம்மியாக நம்ம பார்க்குறதே வந்து அபூர்வமாக இருக்குது. அண்ட் அதுலேயும் வந்து ஒரு 220 230 கிராம்லாம் மனசாட்சியே இல்லாமல் லான்ச் பண்ணுறாங்க. இல்லை மொபைல் வந்து நம்ம எதுக்கு வாங்குகிறோம், மொபைல் யூஸ் பண்ணுறது தான் வாங்குகிறோம், நம்ம யூஸே பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட்டில் தான் வந்து வெயிட் அதிகமாக கொடுத்து லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் டாபிக் போகாமல் ஸ்பெக்ஸ் வந்தோன்னா டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது டிஸ்பிளேல ஒரு சூப்பரான ஜாப் பண்ணியிருக்காங்க. ஸ்பெக்ஸ்லாம் பாருங்கள், பார்த்துட்டு டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா 6.4 inch கொண்ட ஃபுல் HD AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேவோட ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்க்கும்போது 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் டாலான சைடில் தான் இருக்கும். டிஸ்பிளேவோட பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 411 ppi யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே நல்ல ஷார்ப்பாகவே இருக்கும். அண்ட் இதில் வந்து ஸ்டாண்டர்ட் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. பட் 180 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. டிஸ்பிளேயோட ஸ்பெக்கு பார்க்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்டாண்டர்ட் 60 Hz தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் இதில் கொடுக்கல. ரியல்மி இந்த விஷயத்தில் வந்து கரெக்டு தான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே வந்து அதோட இம்பாக்ட் பேட்டரி லைஃப்பில் நம்மளுக்கு இருக்கும். எல்லாருமே ஃபோன் வந்து புதுசில் வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குது, பட் பேட்டரி லைஃப் நல்லா கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக 60 Hzலேயே யூஸ் பண்ணலாம், பேட்டரி லைஃப் நல்லா தானே இருக்குன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ அதனால் ரியல்மி இந்த வாட்டி வந்து ஸ்டாண்டர்ட் 60 Hz கொடுத்ததே வந்து நல்ல விஷயம்தான். இந்த ஃபோனோட கேமரான்னு பார்க்கும்போது பின்னாடி வந்து ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரான்னு பார்க்கும்போது 64 MPக்கான ஒரு சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதோட அப்பச்சர்னு பார்க்கும்போது f1.8 ஒரு நல்ல வைடர் அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து 6P லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்னடா 6P லென்ஸ்னால், அப்பச்சருக்கு முன்னாடி இருக்க லென்ஸோட டோட்டல் லேயர் பார்த்தோன்னா 6 லேயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 6 லேயர்ஸுமே வந்து பிளாஸ்டிக்கில் மேக் பண்ணியிருப்பாங்க. யூஸ்வலாக மொபைல் லென்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் லேயரில் தான் வந்து மேக் பண்ணுவாங்க. இதில் வந்து 6 லேயர்ஸ் இருக்கிறதுனால டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் இமேஜோட குவாலிட்டி நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் கிடைக்கும். ஸோ ஆன் பேப்பர் நம்ம பார்க்கும்போது ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. ரியல் வேர்ல்டு யூஸ் சைடில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். செகண்டரி கேமரான்னு பார்த்தோன்னா 8 MPக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 119 டிகிரி வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ கொடுத்துருக்காங்க. மூணாவது வந்து 2 MP மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. நாலாவது வந்து அந்த டெப்த் இந்த வாட்டி கொடுக்கல. ஸோ ஓவராலாக வந்து பேக் சைடு 3 கேமரா தான். ப்ராசஸர்னு பார்க்கும்போது இதில் வந்து டைமென்சிட்டி 800U யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 8 கோர் ப்ராசஸ், 7 nm ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து Cortex A76 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான கோர். ரொம்ப ஒரு இன்டென்ஸான டாஸ்க் பண்ணும்போது இந்த A76 கோர்ஸ் வந்து நல்லாவே கை கொடுக்கும். ப்ளஸ் இதில் வந்து ஒரு 6 Cortex A55 கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பவர் எஃபிஷியண்டான கோர்ஸ். இந்த டைமென்சிட்டி 800U வந்து ஸ்னாப்ட்ராகனோட கம்பேர் பண்ணோன்னா ஸ்னாப்ட்ராகன் 765G அளவுக்கு வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க் ஸ்கோர்லாம் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஈக்குவலான ஸ்கோர் தான் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. பட் ரியல் வேர்ல்டு யூசேஜில் இது எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் இதுலேயே வந்து ஒரு 5G எம்பெடட் மோடமும் கொடுத்துருக்காங்க. ஸோ 5G சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் டுவல் மோட்ஸ்லேயும் வந்து ஒர்க் ஆகும், SC அண்ட் NSA மோடு.
அண்ட் முக்கியமான விஷயமே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து காப்பர் ஹீட் பைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் டிசிபேஷன் சீக்கிரமாக நடக்கிறதுக்காக இந்த பைப்ஸ் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ரொம்ப நேரமாக கேம் விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் ஆகும். ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ்னு நம்ம பார்க்கும்போது ஆன் பேப்பர் வந்து ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லாக இம்ப்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர்னு எடுத்துகிட்டோன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Android 10 பேஸு Realme UI வெர்ஷன் 1 தான் வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் கூடிய சீக்கிரமே வந்து Android 11 பேஸு Realme UI 2 வெர்ஷன் ரோல் அவுட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 4310 mAh பேட்டரி, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி 50 வாட்க்கான ஃபாஸ்ட் சப்போர்ட்டும் இருக்குது. டைப் சிக்கான போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கல. அதுக்கு பதிலாக வந்து இவங்க பாக்ஸ்லேயே வந்து டைப் சி டு 3.5mm ஜாக் அந்த கனெக்டர் வந்து பாக்ஸ்லேயே பண்டில் பண்ணி தராங்க. ப்ளஸ் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது, டைராக்ட் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஒயர்லெஸில் இல்லை அந்த டைப் சி வழியாக நீங்கள் பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் சைனாவில் வந்து 2 வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 6+128GB மாடல் வந்து 1499 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹையர் அண்ட் வேரியன்ட் வந்து 8+128GB மாடல் வந்து 2000 யுவானுக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே நம்ம ஊர் ப்ரைஸ்க்கு கால்குலேட் பண்ணோன்னா 16,000 ரூபி பேஸ் வேரியன்ட் வரும். ஹையர் அண்ட் வேரியன்ட்னு பார்க்கும்போது 22,650 வரும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவுக்கு லான்ச் பண்ணும்போது 18,000 20,000க்கு வந்து நம்ம பேஸ் வேரியன்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹேர் அண்ட் வேரியன்ட் வந்து அந்த 23,000 25,000 லான்ச் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லான்ச் டேட் நம்ம பார்க்கும்போது X7 சீரிஸ் லான்ச் ஆனதுக்கப்புறமா February மந்தில் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொன்று நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.